ஆயிரம் ஆண்டுகளால் பிரிக்கப்பட்டிருந்தாலும் மிகத் தீவிரமான கோட்பாட்டு இயற்பியலாளர்களும் தியோரெட்டிக்கல் பிசிசிஸ்ட்ஸ், பண்டைய ஞானிகளும் மிஸ்டிக்ஸ் பேசுவது ஒரே ஒரு விஷயத்தைத்தான் என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? இது கிறுக்குத்தனமாகத் தெரிகிறதா? ஒருவேளை இருக்கலாம். ஆனால் இன்று நாம் ஒரு வியப்பூட்டும் பயணத்தைத் தொடங்குகிறோம். இது குவாண்டம் இயற்பியலும் ஆன்மீகமும் சந்திக்கும் ஒரு புதிய எல்லை. ஒருவேளை அறிவியல் கடவுளை நோக்கி தன் கையை நீட்டுகிறதோ என்னவோ. தயாராக இருங்கள். ஏனென்றால் நீங்கள் இன்று தெரிந்து கொள்ளப் போகும் விஷயங்கள் நிதர்சனம், உணர்வு நிலை மற்றும் இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கான இடத்தை பற்றிய உங்கள் பார்வையை நிரந்தரமாக மாற்றக்கூடும். அறிவியலும் நம்பிக்கையும் சமரசமில்லாத எதிரிகளா அல்லது ஒரே நாணயத்தின் இரு பக்கங்களா? உங்கள் கருத்துக்களை இப்போதே கமெண்டுகளில் பதிவு செய்யுங்கள். இந்த காணொளியின் முடிவில் இதற்கு நாம் மீண்டும் வருவோம். வாருங்கள் ஆரம்பிக்கலாம். பல நூற்றாண்டுகளாக உலகம் நமக்கு மிக எளிமையாகவும் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் தோன்றியது. ஒருபுறம் அறிவியல் இருந்தது, உறுதியான உண்மைகள், புறநிலை விதிகள் மற்றும் பொருள் சார்ந்த மெட்டீரியல் பொருட்களின் உலகம். ஆப்பிள் கீழே விழுகிறது, கோள்கள் கணிக்கக்கூடிய பாதைகளில் சுழல்கின்றன. எல்லாவற்றையும் அளவிட முடியும், எடை போட முடியும், கணக்கிட முடியும். மறுபுறம் ஆன்மீக மற்றும் மத உலகங்கள் இருந்தன. இது நம்பிக்கை, உள்ளுணர்வு, அகநிலை, அனுபவம் மற்றும் பொருள் அல்லாத தன்மைகளின் உலகம். இந்த இரண்டு உலகங்களும் கிட்டத்தட்ட ஒருபோதும் சந்தித்ததில்லை. அறிவியலாளர்கள் ஆன்மீகவாதிகளின் கதைகளை கேலி செய்தனர். அதே சமயம் ஆன்மீகவாதிகளோ உண்மையின் சாரம்சத்தை பார்க்காத அறிவியலாளர்களை குருடர்களாக கருதினர். ஆனால் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அனைத்தும் மாறியது. மேக்ஸ் பிளாங்க், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், நீல்ஸ் போர் மற்றும் வெர்னர் ஹைசன்பர்க் போன்ற அதிபுத்திசாலித்தனமான விஞ்ஞானிகளின் குழு அணுவின் உள்ளே ஆழமாக பார்த்தது. அங்கே அவர்கள் கண்டது நமக்கு தெரிந்திருந்த உலகக் கண்ணோட்டத்தை அடியோடு தகர்த்தது. பாரம்பரிய இயற்பியல், கிளாசிக்கல் பிசிக்ஸ் தூசியாக சிதறியது. ஒரு புதிய வினோதமான மற்றும் முரண்பாடான அறிவியலுக்கு வழிவிட்டது. அதுதான் குவாண்டம் மெக்கானிக்ஸ். இந்த புதிய அறிவியல்தான் ஒத்துப்போகாத இரண்டு உலகங்களுக்கு இடையில் எதிர்பாராத ஒரு பாலத்தை அமைத்தது. அப்படியென்றால் குவாண்டம் உலகின் அடிப்படை அதிர்ச்சி ஒன்றிலிருந்து ஆரம்பிப்போம். ஒரு அடிப்படை துகளை, உதாரணத்திற்கு எலக்ட்ரானை கற்பனை செய்து பாருங்கள். நாம் பழகிய உலகில் ஒரு பொருள் என்றால் அது பொருள்தான். ஒரு பந்துக்கு தெளிவான வடிவம் இருக்கும். அது ஓரிடத்தில் மட்டுமே இருக்கும். ஆனால் நுண் உலகில் அப்படி இல்லை. எலக்ட்ரான் ஒரே நேரத்தில் ஒரு நுண்ணிய கோளமாகவும், அதாவது ஒரு துகளாகவும், அதே சமயம் வெளியில் பரவியிருக்கும் ஒரு நிகழ்தகவு அலையாகவும் செயல்பட முடியும் என்பது தெரிய வந்தது. ஒரே சமயத்தில் இந்த நிகழ்வை துகள் அலை இரட்டைத்தன்மை, பார்ட்டிகிள் வேவ் டுவாலிட்டி என்று பெயரிட்டனர். அதாவது நம் பிரபஞ்சத்தின் அடிப்படை கட்டமைப்பு துணுக்கு தன்னுடைய அடையாளத்தை நிலைப்படுத்த முடியாமல் தவிக்கிறது. அது ஒரே நேரத்தில் இரண்டு வடிவங்களில் இருக்கிறது. இதை எளிதாக புரிந்து கொள்ள நீங்கள் ஒரே நேரத்தில் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருக்கும் மனிதராகவும், அதே சமயம் உங்கள் இருப்பதற்கான வாய்ப்பாக அறை முழுவதும் பரவியிருக்கும் ஒரு சாத்தியமாகவும் இருப்பதை கற்பனை செய்து பாருங்கள். கேட்க பைத்தியக்காரத்தனமாகத் தோன்றலாம். ஆனால் இதுதான் நம்மைச் சுற்றியுள்ள அனைத்தும், நாம் உட்பட உருவான யதார்த்தத்தின் அடிப்படையாகும். இதுதான் முதல் எச்சரிக்கை மணியாகும். அடிப்படை மட்டத்தில் நாம் நினைத்ததை விடவும் யதார்த்தம் மிகவும் நெகிழ்ச்சியானது மற்றும் நிச்சயமற்றது என்பதை விஞ்ஞானிகளுக்கு இது உணர்த்தியது. விசித்திரமாகத் தோன்றினாலும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வெளியே தெரியும் உலகம் ஒரு மாயா என்றும், உண்மையான யதார்த்தம் பாய்ந்து செல்லக்கூடியதாகவும் பல வடிவங்களைக் கொண்டதாகவும் இருக்கிறதென்றும் ஆன்மீகவாதிகள் கூறி வந்துள்ளனர். ஆனால் இது ஒரு ஆரம்பம் மட்டுமே. எலக்ட்ரான் துகளாக இருக்க வேண்டுமா அல்லது அலையாக இருக்க வேண்டுமா என்று எப்படி கண்டறிந்து தேர்ந்தெடுத்தது என்பதை விஞ்ஞானிகள் சோதிக்க முடிவு செய்தனர். இதற்காக அவர்கள் புகழ்பெற்ற இரட்டை பிளவுச் சோதனையை, டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தினர். சுருக்கமாகச் சொன்னால், எலக்ட்ரான்களை யாரும் ஒட்டு கவனிக்காத போது அவை அலைகளைப் போலச் செயல்பட்டு ஒரே நேரத்தில் இரண்டு பிளவுகள் வழியாகவும் பயணித்து திரையில் ஒரு தனித்துவமான வடிவத்தை உருவாக்கின. ஆனால் எலக்ட்ரான் எந்த பிளவு வழியாகச் சென்றது என்பதைக் கண்டறிய
ஒரு கண்டுபிடிப்பானை வைத்தவுடனே அது உடனடியாக சுருங்கி கண்ணியமான துகளைப் போல நடந்து கொள்ளத் தொடங்கியது. அதாவது ஒரே ஒரு பிளவு வழியாக மட்டும் கடந்து சென்றது. இந்த நிகழ்வுக்கு பார்வையாளரின் விளைவு அப்சர்வர் எஃபெக்ட் என்று பெயரிடப்பட்டது. நாம் கவனிக்கும் செயல் மட்டுமே பரிசோதனையின் முடிவை மாற்றியது. இதன் அர்த்தம் என்னவென்று புரிகிறதா? குவாண்டம் மட்டத்தில் உள்ள நிஜம் நாம் அதை பார்க்கிறோமா இல்லையா என்பதைப் பொறுத்து அப்பட்டமாக பதிலளிக்கிறது. நாம் கவனிக்காதவரை நிகழ்தகவுகளின் ப்ராபபிலிட்டிஸ் ஒரு பனி மூட்டமாக மட்டுமே அது இருக்கிறது. ஆனால் நாம் கண்காணிக்கும் செயல் பிரபஞ்சத்தை ஒரு முடிவை எடுக்கச் செய்து ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை ஏற்கச் செய்கிறது. பார்வையாளரை பொருட்படுத்தாத ஒரு புறநிலை உண்மை அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி இருக்கிறது என்று உறுதியாக கூறி வந்த பாரம்பரிய அறிவியலுக்கு இது ஒரு சவுக்கடி போன்றது. பிரபஞ்ச நாடகத்தில் நாம் வெறும் பார்வையாளர்கள் அல்ல, செயலற்ற பார்வையாளர்களும் அல்ல. நாம் நம்முடைய கவனத்தின் மூலமாகவே களத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் நேரடி பங்களிப்பாளர்கள் என்பதே இதன் மூலம் வெளிப்பட்டது. நாம் மறைஞானத்தின் முதல் தொடுப்பு புள்ளிக்கு இங்கே வருகிறோம். பண்டைய உபநிடதங்கள் முதல் நவீன நியூ ஏஜ் இயக்கங்கள் வரை பல ஆன்மீக கோட்பாடுகளின் மையக் கருத்து என்ன? நமது மன உணர்வுதான் யதார்த்தத்தை உருவாக்குகிறது. நீங்கள் எதில் கவனம் செலுத்துகிறீர்களோ அதுவே வளர்கிறது. எண்ணங்கள் சக்தி வாய்ந்தவை. இந்த உலகம் உங்கள் உள்நிலையின் பிரதிபலிப்பு. ஆயிரம் ஆண்டுகளாக இது ஒரு அழகான உவமையாகவோ அல்லது மனதளவில் உருவாக்கப்பட்ட ஒரு தந்திரமாகவோதான் பார்க்கப்பட்டது. ஆனால் குவாண்டம் இயற்பியலில் உள்ள உற்று நோக்குபவரின் விளைவு அப்சர்வர் எஃபெக்ட் இந்த கருத்துக்கு ஒரு நேரடியான, கிட்டத்தட்ட உண்மை அர்த்தத்தை திடீரெனக் கொடுத்துவிட்டது. நிச்சயமாக பெரும்பாலான இயற்பியலாளர்கள் இங்கு உற்று நோக்குபவர் என்பது மனித உணர்வு மட்டுமல்ல, அது எந்த ஒரு அளவீட்டு கருவியையும் குறிக்கும் என்றுதான் கூறுவார்கள். இருந்தாலும் அந்த கொள்கை ஆச்சரியமானது. அதாவது அளவிடும் செயல், மெஷர்மெண்ட், தகவலைப் பெறும் செயல், இவை பௌதிக யதார்த்தத்தையே அடிப்படையிலேயே மாற்றுகின்றன. இயற்பியலாளர் ஜான் வான் நியூமன் மற்றும் நோபல் பரிசு பெற்ற யூஜின் விக்னர் போன்ற துணிச்சல் மிக்க சில சிந்தனையாளர்கள் ஒரு படி மேலே சென்று இந்த அலைச்சார்பை வேவ் ஃபங்க்ஷன் கொலாப்ஸ் செய்யும் இறுதி அளவீட்டு கருவி நமது உணர்வுதான் என்று வாதிட்டனர். ஆயிரம் ஆண்டுகளுக்குப் பிறகு சிக்கலான உபகரணங்களைக் கொண்டு விஞ்ஞானம் நிரூபித்த இந்தக் கொள்கையை நமது பண்டைய ஞானிகள் ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கியபோது உள்ளுணர்வால் கண்டுபிடித்திருக்கலாம். இதுவே பிரபஞ்சத்தின் அடிப்படை கோட்பாடாக இருந்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் விசித்திரமான ஒரு விஷயத்தை பார்ப்போம். அதுதான் குவாண்டம் உலகின் சிறப்புத் தன்மையான சூப்பர் பொசிஷன். ஒரு துகளை நாம் அளவிடுவதற்கு முன்பே அது சாத்தியமான அனைத்து நிலைகளிலும் ஒரே சமயத்தில் இருக்கிறது. நாம் அதன் இருப்பிடம் தெரியாது என்று மட்டும் அர்த்தமில்லை. அது உண்மையில் வார்த்தைக்கு வார்த்தையாக எல்லா இடத்திலும் ஒரே நேரத்தில் உள்ளது. இதற்கு மிகச் சிறந்த உதாரணம் ஷ்ரோடிங்கரின் பூனை பற்றிய கற்பனை சோதனை. ஒரு பெட்டிக்குள் இருக்கும் ஒரு பூனையை நினைத்துப் பாருங்கள். அதன் வாழ்க்கை ஒரு கதிரியக்க அணுவின் சிதைவைச் சார்ந்து இருக்கிறது. குவாண்டம் இயக்கவியலின் படி நாம் அந்த பெட்டியை திறக்கும் வரை அந்த அணு சிதைவடையாமலும் அதே சமயம் சிதைவடைந்தும் இருக்கிறது. அதனால் அந்த பூனையும் ஒரே நேரத்தில் உயிருடனும் உயிரற்ற நிலையிலும் இருக்கிறது. அது இரண்டு நிலைகளின் சூப்பர் பொசிஷன் நிலையில் உள்ளது. நாம் பெட்டியை திறந்து அந்த அமைப்பை கவனிக்கும் அந்த தருணத்தில்தான் யதார்த்தம் ஒரு முடிவை எடுக்கிறது. அதன் பிறகு பூனை ஒன்று உயிருள்ளதாகவும் அல்லது இறந்த நிலையிலும் காணப்படுகிறது. இந்த கருத்து மிகவும் விசித்திரமானது மட்டுமல்ல, அது நம் மூளையையே குழப்புகிறது. ஒரு தேர்வு செய்யும் அந்த தருணத்திற்கு முன்பாக யதார்த்தம் என்பது எல்லையற்ற சாத்தியக்கூறுகளின் ஒரு தூய களம் போல் இருக்கிறது என்று இது நமக்குச் சொல்கிறது. அனைத்து விருப்பங்களும் நிகழ்தகவு அலைகள் ப்ரோபபிலிஸ்டிக் வேவ்ஸ் வடிவில் இணையாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இது வெறும் தத்துவக் கோட்பாடு மட்டுமல்ல, இது கணித ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. உதாரணத்திற்கு குவாண்டம் கணினிகள் இதன் அடிப்படையில்தான் இயங்குகின்றன. இப்போது நாம் மீண்டும் அந்த ஆன்மீக கண்ணோட்டத்தை அணிந்து கொள்வோம். ஆன்மீக பயிற்சிகளின் பார்வையில் மேற்பொருந்துதல் சூப்பர் பொசிஷன் என்றால் என்ன? ஒவ்வொரு கணமும் எண்ணற்ற எதிர்கால பாதைகளும் சாத்தியக்கூறுகளும் நமக்கு முன்னால் திறந்தே இருக்கின்றன என்ற கருத்தே அது.
நாம் ஒரு முடிவை எடுக்காதவரை இந்த அனைத்து வாய்ப்புகளும் ஆற்றல் நிலையில் பொட்டென்ஷியலி உண்மையாகவே இருக்கின்றன. இரகசிய கல்வி, எசோட்டெரிக் போதனைகள் நம் சங்கற்பத்தின் உறுதியான நோக்கம், சக்தியைப் பற்றி பேசுகின்றன. இது உற்று நோக்குபவரின் செயலைப் போலவே இந்த வாய்ப்பு புலத்தை சுருக்கி கொலாப்சஸ் குறிப்பிட்ட ஒரு உண்மையை மட்டும் வெளிப்படுத்துகிறது. பல தியான பயிற்சிகள் தூய ஆற்றல் நிலை, பியூர் பொட்டென்ஷியல், அதாவது நாம் விரும்பிய எந்த ஒரு யதார்த்தத்தையும் உருவாக்கக்கூடிய அந்த பூஜ்ய புள்ளியை அடையவே இலக்காக கொண்டுள்ளன. உற்று நோக்குபவரின் தலையீடு வருவதற்கு முன் மேற்பொருந்துதல் நிலையில் இருக்கும் ஒரு குவாண்டம் அமைப்பைப் போலவே இதுவும் இல்லையா? அடிப்படை ரீதியில் நமது பிரபஞ்சம் எண்ணற்ற சாத்தியக்கூறுகளின் அமைப்பாகவே கட்டமைக்கப்பட்டுள்ளது. இதில் நமது மனசாட்சி, நமது தெரிவு மற்றும் நமது கவனம் ஆகியவையே அந்த சாத்தியத்தை ஒரு திடமான உண்மைத்தன்மையாக மாற்றும் சக்தியாக செயல்படுகின்றன. பண்டைய ஞானமும் அதிநவீன அறிவியலும் வெவ்வேறு மொழிகளை பயன்படுத்தினாலும் மீண்டும் ஒரே இயக்கவியலைத்தான் விவரிக்கின்றன. இதைவிட விசித்திரமான ஒரு விஷயம் இருக்க முடியாது என்று நீங்கள் நினைத்தால் தயாராகுங்கள். ஐன்ஸ்டீன் அவர்களே அதிர்ச்சியூட்டும் தொலைதூர செயல்பாடு, ஸ்பூக்கி ஆக்ஷன் அட் அ டிஸ்டன்ஸ் என்று குறிப்பிட்ட ஒரு நிகழ்வை இப்போது நாம் பார்க்கப் போகிறோம். இதுதான் குவாண்டம் சிக்கல், குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் என்று அழைக்கப்படுகிறது. ஒன்றாக பிறந்த, ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்ட இரண்டு துகள்கள் உங்களிடம் இருப்பதாக கற்பனை செய்யுங்கள். உதாரணத்திற்கு, அவற்றின் சுழற்சி, ஸ்பின், எதிராக இருக்கிறது. இப்போது அந்த துகள்களை எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் எடுத்துச் செல்லுங்கள். ஒரு அறையின் மூலைக்கோ அல்லது விண்மீன் மண்டலத்தின், கேலக்சி மற்ற எல்லைக்கோ. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், ஒரு துகளின் சுழற்சியை நீங்கள் அளந்தவுடன் மற்ற துகளின் சுழற்சியை நீங்கள் உடனடியாக அறிந்து கொள்வீர்கள். அது எந்த தாமதமும் இன்றி எதிர்பெருமானத்தை உடனே எடுத்துக்கொள்கிறது. உடனடியாக. இது ஒளிவேகத்தை விட வேகமாக நடக்கிறது. உங்களிடம் இரண்டு நாணயங்கள் இருப்பதைப் போன்றது இது. ஒன்று தலை, ஹெட், விழுந்தால் அண்டத்தின், யூனிவர்ஸ் எந்த மூலையில் இருக்கும், மற்றொன்று உடனடியாக டெயில் ஆக மாறிவிடும். இந்த தகவல் பரிமாற்றம் என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு இடமற்ற நான்-லோக்கல் வழியில் நடைபெறுகிறது. இது இடம் மற்றும் நேரம் பற்றிய நமது அனைத்து புரிதலையும் உடைக்கிறது. இந்த நிகழ்வு ஐன்ஸ்டீனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அதனால்தான் அவர் தன் வாழ்நாள் முழுவதும் குவாண்டம் இயக்கவியலை, குவாண்டம் மெக்கானிக்ஸ், ஒரு முழுமையற்ற கோட்பாடாகவே கருதினார். ஆனால் எண்ணற்ற சோதனைகள் நிரூபித்துள்ளன, இந்த அதிர்ச்சியூட்டும் தொலைதூர செயல்பாடு நிஜமானதுதான். மீண்டும் ஒரு முறை மர்மக் கோட்பாடுகளுடன் ஒரு வியத்தகு இணையை பார்க்கிறோம். பௌத்தம் முதல் சூஃபிசம் வரை பெரும்பாலான ஆன்மீக மரபுகளின் மையக் கருத்து என்ன? நாம் அனைவரும் ஒன்றே. எல்லாம் ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்டவை. பிரிவு என்பது ஒரு மாயை. இந்த ஞானிகளின் கூற்றுப்படி, இருப்பின் ஆழமான தளத்தில் நமக்கும் உனக்கும், மனிதனுக்கும் மரத்துக்கும், ஏன் பூமிக்கும், தொலைதூர நட்சத்திரத்துக்கும் இடையில் கூட எந்தவிதமான எல்லைகளும் இல்லை. நாம் அனைவரும் கண்ணுக்குத் தெரியாத நூலிழைகளால் ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்ட அந்த ஒற்றை முழுமையின் அங்கங்கள். இந்த தத்துவத்திற்கான முதல் விஞ்ஞானபூர்வமான ஆதாரம் உண்மையில் குவாண்டம் பிணைப்புதான், குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். இது அடிப்படை மட்டத்தில் வெளியை புறக்கணிக்கும் ஒரு தொடர்பு உண்மையில் உள்ளது என்பதைக் காட்டுகிறது. இரண்டு பிணைக்கப்பட்ட துகள்கள் பல பில்லியன் ஒளியாண்டுகள் தூரத்தால் பிரிக்கப்பட்டிருந்தாலும் அவை இரண்டு தனித்தனி பொருள்களைப் போலச் செயல்படாமல் ஒரே அமைப்பாகச் செயல்படுகின்றன. அனைத்தின் மீதான இந்த ஞானிகளின் உள்ளுணர்வு சார்ந்த நம்பிக்கை வெறும் அழகான கவிதை உவமை மட்டுமல்ல, மிகத் துல்லியமான விஞ்ஞான சோதனைகளால் உறுதிப்படுத்தப்பட்ட நமது பிரபஞ்சத்தின் உண்மையான அமைப்பு பற்றிய ஆழமான புரிதலாக இருக்கலாம். ஆம், நாம் அனைவரும் உண்மையில் ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்டவர்கள்தாம். இந்த பிணைப்பு, என்டாங்கிள்மெண்ட் நிகழ்வு நம்மை மேலும் ஆழமான ஒரு கருத்துருவுக்கு அழைத்துச் செல்கிறது. அதுதான் இடமின்மை, நான் லோக்காலிட்டி. நாம் அறிந்த இடஞ்சார்ந்த உலகில், லோக்கல் வேர்ல்ட், ஒரு பொருளின் மீது தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமெனில் நாம் அதைத் தொட வேண்டும், அல்லது ஒளியின் வேகத்தை மீறாத வேகத்தில் செல்லும் ஒரு சமிக்கையை, சிக்னல் அனுப்ப வேண்டும். பூமியில் அமர்ந்து கொண்டு சும்மா நினைத்ததால் மட்டும் செவ்வாய் கிரகத்தில் இருக்கும் கல்லை அசைத்து விட முடியாது.
ஆனால் நாம் ஏற்கனவே அறிந்தது போல குவாண்டம் உலகம் இடமின்மை கொண்டது. இதில் தூரத்தை பற்றி கவலைப்படாமல் உடனடியாக செயல்படும் இணைப்புகள் இருக்கின்றன. இதன் பொருள் என்னவென்றால், மிக ஆழமான மட்டத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஒரு பிரிக்க முடியாத ஒற்றை அலகாக இருக்கக்கூடும். இயற்பியலாளர் டேவிட் போம் இந்த கருத்தை மேலும் வளர்த்து நாம் காணும் பிரிக்கப்பட்ட உலகம் என்பது வெறும் வெளிப்படுத்தப்பட்ட ஒழுங்கு, எக்ஸ்பிளிகேட் ஆர்டர், ஒரு வகையான ஹாலோகிராம் தான் என்று கூறினார். அதற்கு பின்னால் எல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கும் உள்ளீடான ஒழுங்கு, இம்ப்ளிகேட் ஆர்டர், மறைந்துள்ளது. இந்த ஆழமான ஒழுங்கில் விண்வெளியின் எந்த ஒரு புள்ளி எடுத்துக்கொண்டாலும் அது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை பற்றிய தகவல்களையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. இது இந்து மதத்தின் இந்திரனின் வலை கோட்பாட்டிற்கு, இன்ட்ராஸ்நெட், மிகவும் ஒத்திருக்கிறது. இது ஒரு எல்லையற்ற வலையாகவும் அதன் முடிச்சுகளில் விலையுயர்ந்த இரத்தினக் கற்கள் அமைந்துள்ளன. ஒவ்வொரு இரத்தினக்கல்லும் மற்ற எல்லா கற்களையும் தன்னில் பிரதிபலிக்கிறது. மர்மமான மரபுகள் அனைத்தும் இடமில்லாத் தன்மைக்கு, நான் லொக்காலிட்டி, நேரடி ஒப்புமையுள்ள பல தத்துவங்களால் நிறைந்துள்ளன. உதாரணமாக, உளவியலாளர் கார்ல் யுங் முன்வைத்த கூட்டு ஆழ்மனம், கலெக்டிவ் அன்கான்ஷியஸ் என்ற கருத்தை எடுத்துக்கொள்வோம். தனிப்பட்ட ஆழ்மனதைத் தவிர மனித குலத்திற்கே பொதுவான ஒரு தகவல் களத்திற்கு நாம் ஒவ்வொருவரும் அணுகல் கொண்டுள்ளோம் என்றும், அதில் மூலப்படிவங்களும் ஆர்க்கிடைப்ஸ், பொதுவான நினைவுகளும் இருப்பதாகவும் அவர் நம்பினார். சாதாரண தற்செயல் நிகழ்வுகளால் விளக்க முடியாத அர்த்தமுள்ள தற்செயல் சம்பவங்களான ஒத்திசைவு நிகழ்வுகள், சிங்க்ரானிசிட்டி, எங்கிருந்து வருகின்றன? மேலும் தொலைதூர நிகழ்வுகளின் மீது நமது பிரக்ஞையால், கான்ஷியஸ்னஸ், தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்று எல்லா கலாச்சாரங்களிலும் விவரிக்கப்படும் டெலிபதி, தீர்க்கதரிசனம், பிரார்த்தனை போன்ற நிகழ்வுகள் பற்றி என்ன சொல்வது? பாரம்பரிய இயற்பியலின் பார்வையில் இவை அத்தனையும் சாத்தியமற்றவை. ஆனால் இடமில்லாத் தன்மையைக் கொண்ட ஒரு குவாண்டம் அண்டத்தில், நான் லோக்கல் குவாண்டம் யூனிவர்ஸ், இத்தகைய விஷயங்கள் இனிமேல் முற்றிலும் கற்பனையாகத் தோன்றவில்லை. நாம் அனைவரும் ஆழ்ந்த மட்டத்தில் ஒரே தகவல் வலைப்பின்னலின் அங்கமாக இருந்தால், எண்ணங்கள் அல்லது உணர்வுகளை நொடிப்பொழுதில் தொலைதூரத்திற்கு அனுப்புவது ஒரு பெரிய அதிசயமாகத் தெரியாது. நாம் வாழும் யதார்த்தத்தின் இயல்பான பண்பாகவே அது தோன்றும். இப்போது நாம் எதுவுமில்லை என்று கருதும் வெற்றிடத்தை, வேக்யூம், பற்றி பார்ப்போம். மரபு ரீதியான இயற்பியலின் கிளாசிக்கல் பிசிக்ஸ் கூற்றுப்படி வெற்றிடம் என்பது முழுமையான வெறுமை. அங்கே ஒன்றுமே இல்லை. ஆனால் குவாண்டம் இயற்பியல், குவாண்டம் பிசிக்ஸ், இங்கேயும் ஒரு பெரிய ஆச்சரியத்தை தந்துள்ளது. குவாண்டம் வெற்றிடம் என்பது வெறுமை அல்ல, அது ஆற்றலால் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. அதில் மாயத் துகள்களும் வெர்ச்சுவல் பார்ட்டிகிள்ஸ், எதிர்த்துகள்களும் எங்கிருந்தோ தோன்றி உடனே அழிந்து போகின்றன. இது தொடர்ந்து நடக்கிறது. இந்த செயல்முறை குவாண்டம் ஏற்ற இறக்கங்கள், குவாண்டம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வெற்றிடம் மறைந்திருக்கும் ஆற்றலும் திறனும் நிறைந்த ஒரு கொதிக்கும் பாத்திரம் போல செயல்படுகிறது. சில கணக்கீடுகளின்படி ஒரு கன சென்டிமீட்டர் வெற்றிடத்தில் உள்ள ஆற்றல் நமக்கு தெரிந்த அண்டத்தில் உள்ள மொத்த பொருட்களின் ஆற்றலை விட மிக அதிகம். அதாவது, நாம் காணும் நட்சத்திரங்கள், அண்டங்கள், நாமே கூட இந்த எல்லையற்ற ஆற்றல் கடலின் மேற்பரப்பில் உள்ள ஒரு சிறிய அலை போலத்தான். நமது பருப்பொருள் பிரபஞ்சம் இந்த வெற்றிடத்தின் ஒரே ஒரு பிரம்மாண்டமான ஏற்ற இறக்கத்தின் விளைவாகத்தான் தோன்றியிருக்கலாம். அப்படியானால் நாம் எதுவுமில்லை என்று நினைப்பதுதான் உண்மையில் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கிறது. உலகெங்கிலும் உள்ள அண்டவியல் தொன்மங்கள் மற்றும் மறைஞானக் கோட்பாடுகளுடன் இந்த விஞ்ஞானப் பார்வை மீண்டும் ஒரு முறை வியக்கத்தக்க வகையில் ஒத்திசைக்கிறது. பல பண்டைய கலாச்சாரங்களில் பிரபஞ்சம் ஆதிப் பெருங்குழப்பத்திலிருந்தோ, ஒருவிதமான ஆழமற்ற வெறுமையிலிருந்தோ அல்லது மூலப் பெருங்கடலிலிருந்தோ பிறந்தது. இந்து மதத்தில் ஆகாயம், அகண்டவெளி, ஆகாசம் என்றொரு கருத்து உள்ளது. இது அனைத்தையும் ஊடுருவி எல்லா வடிவங்களுக்கும் ஆதாரமாக இருக்கும் நுட்பமான புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு முதற் பொருளாகும். டாவோயிசத்தில் டாவோயிசம், டாவோ பற்றி பேசப்படுகிறது. இது விவரிக்க முடியாத, கண்ணுக்கு புலப்படாத ஒரு மூலப்பொருள். இதிலிருந்தே 10,000 பொருட்கள், அதாவது சிருஷ்டி அனைத்தும் பிறக்கின்றன. இந்த அனைத்து கோட்பாடுகளும் பௌதீக உலகிற்கு முன்னதாக இருக்கும் தூய ஆற்றல் மூலத்தின் ஒரு களத்தை, ஃபீல்ட் ஆஃப் பியூர் பொட்டென்ஷியல், விவரிக்கின்றன.
சாராம்சத்தில் குவாண்டம் வெற்றிடக் கோட்பாடு, குவாண்டம் தியரி ஆஃப் வேக்யூம், இந்த பண்டைய உள்ளுணர்வுகளுக்கு ஒரு நவீன அறிவியல் பெயரை வழங்குகிறது. மறைஞானிகள் கடவுள், அதீதம், அப்சல்யூட், டாவோ அல்லது ஆகாசம் என்று எதை குறிப்பிட்டார்களோ அதையேதான் இன்றைய இயற்பியலாளர்கள் குவாண்டம் வெற்றிடம் அல்லது சுழிப்புள்ளி அலைவு புலம், 0 ஃபீல்ட் என்று அழைக்கிறார்கள். ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும் நமது உலகின் அடித்தளத்தில் கண்ணுக்குத் தெரியாத ஆனால் எல்லையற்ற சக்தி வாய்ந்த ஒரு ஆதாரம் உள்ளது என்ற அதே கருத்துதான் இது. குவாண்டம் இயக்கவியலின் குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸ்தாபகத் தந்தைகள் தங்கள் கண்டுபிடிப்புகளின் தத்துவார்த்த ஆழத்தை உணர்ந்து இருந்தார்கள் என்பது சுவாரஸ்யமானது. அவர்கள் வெறும் சமன்பாடுகளை தீர்க்கும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மட்டுமல்ல. இந்த கண்டுபிடிப்புகள் யதார்த்தத்தின் தன்மை பற்றி என்ன சொல்கின்றன என்பதை ஆராய முயன்ற ஆழமான சிந்தனையாளர்கள் அவர்கள். உதாரணமாக, நீல்ஸ் போர் இருமை தத்துவத்தால், டுவலிட்டி, மிகவும் ஈர்க்கப்பட்டு தனது குலச்சின்னத்தில் யின் யாங் குறியீட்டை பொறித்தார். அக்குறியீட்டின் கீழ் எதிரெதிரானவை முரண்படுவதில்லை, அவை ஒன்றையொன்று பூர்த்தி செய்கின்றன என்ற வாசகத்தையும் அவர் எழுதினார். நிச்சயமற்ற தன்மை கொள்கையின் அன்சர்டன்டி பிரின்சிபல் ஆசிரியரான வெர்னர் ஹைசன்பர்க்கு இயற்கை விஞ்ஞானக் கோப்பையின் முதல் வாய் ஒருவரை நாத்திகராக்கும், ஆனால் கோப்பையின் அடியில் கடவுள் காத்திருக்கிறார் என்று எழுதினார். குவாண்டம் இயக்கவியலில் அவர் பண்டைய கிரேக்க தத்துவ ஞானிகளின் கருத்துக்களுக்கு மீண்டும் திரும்புவதைக் கண்டார். பிரபல்யமான பூனையை வடிவமைத்த எர்வின் ஷ்ரோடிங்கர் இந்து தத்துவம், குறிப்பாக வேதாந்தத்தால் ஆழமாக ஈர்க்கப்பட்டவர். இந்த விஞ்ஞான மேதைகள் தாங்கள் பௌதீக உலகின் எளிய விளக்கங்களையெல்லாம் கடந்து செல்லும் ஒன்றை தொட்டுவிட்டதை உணர்ந்தார்கள். புதிய இயற்பியல் ஒரு புதிய மெய்ஞானத்தையும் மெட்டாபிசிக்ஸ் கோருகிறது என்பதை அவர்கள் கண்டறிந்தனர். எர்வின் ஷ்ரோடிங்கர் பற்றி பேசுவோம். கிழக்கு தத்துவத்தில் அவருக்கு இருந்த ஆர்வம் மிகவும் ஆழமானது. வேதாந்தத்தின் அடிப்படையை உருவாக்கும் பழமையான இந்திய நூல்களான உபநிடதங்களை அவர் தீவிரமாக கற்றார். வேதாந்தத்தின் மையக் கருத்து என்னவென்றால், தனிப்பட்ட ஆன்மாவாகிய ஆத்மாவும் அட்மான், சர்வலோக பிரக்ஞையாகிய பிரம்மமும் பிராமான் ஒன்றே என்பதாகும். அதாவது, மிக ஆழமான மட்டத்தில் அனைத்து உயிரினங்களின் பிரக்ஞையும் ஒரே மாதிரியானது. பல தனிப்பட்ட நான்கள் இல்லை, கோடிக்கணக்கான வடிவங்கள் வழியே தன்னைத்தானே அனுபவிக்கும் ஒரே பிரக்ஞை மட்டுமே உள்ளது. இது குறித்து இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்ற ஷ்ரோடிங்கர் எழுதியதை கவனியுங்கள். மேற்கோள்: நாம் காணும் பன்மைத்துவம் என்பது வெறும் தோற்றமே. உண்மையில் பிரக்ஞை எப்போதும் ஒருமையில் ஒன்றாயிருக்கிறது. குவாண்டம் இயக்கவியலின் கண்டுபிடிப்பு, அதன் ஒருமைப்பாடு மற்றும் ஒன்றோடொன்று இணைந்திருக்கும் தன்மை, இந்த பண்டைய ஞானத்திற்கான அறிவியல் பூர்வமான சான்று என்று அவர் நம்பினார். கற்பனை செய்து பாருங்கள். 20ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய இயற்பியலாளர்களில் ஒருவரான, ஆண்டத்தின் அடிப்படை பற்றிய நமது புரிதலுக்கு அஸ்திவாரம் அமைத்தவர், நாம் அனைவரும் ஒரே தெய்வீக பிரக்ஞையின் அம்சங்களே என்று வெளிப்படையாக அறிவிக்கிறார். இவை ஒரு சாமியாரின் அல்லது மத போதகரின் வார்த்தைகள் அல்ல. யதார்த்தத்தின் மிக ஆழமான சாராம்சத்தை பார்த்தறிந்த ஒரு விஞ்ஞானியின் வார்த்தைகள் இவை. இப்போது நம்முடைய இந்த பயணம் நேர்மையாக இருக்க வேண்டுமென்றால், நாம் ஒரு கணம் நின்று இந்த விமர்சனங்களைப் பற்றி பேச வேண்டியது அவசியம். நாம் விவாதிக்கும் இந்த குவாண்டம் இயக்கவியலின் குவாண்டம் மெக்கானிக்ஸ் மாயமான விளக்கங்கள் எதுவும் அறிவியல் உலகில் பொதுவாக அங்கீகரிக்கப்பட்ட கருத்து அல்ல என்பதை புரிந்து கொள்வது மிக முக்கியம். பெரும்பாலான இயற்பியலாளர்கள் கோப்பன்ஹேகன் விளக்கம், கோப்பன்ஹாகன் இன்டர்பிரேஷன் என்று அழைக்கப்படும் ஒரு கோட்பாட்டை பின்பற்றுகிறார்கள். அது சொல்வது இதுதான்: வாயை மூடு, கணக்கு போடு. அவர்கள், ஆமாம், குவாண்டம் உலகம் விசித்திரமானதுதான், ஆனால் எங்கள் சமன்பாடுகள், இக்குவேஷன்ஸ், அதை மிகச் சரியாக விளக்குகின்றன. அதை பயன்படுத்தித்தான் நாம் லேசர், கணினிகள் மற்றும் அணுகுண்டுகளை உருவாக்கியுள்ளோம். எனவே இந்த மனசாட்சி, கடவுள், ஒருமைப்பாடு பற்றிய பேச்சுக்கள் எல்லாம் தேவையற்ற தத்துவம். இது விஷயங்களை மேலும் குழப்புகிறது, அவ்வளவுதான் என்று கூறுகிறார்கள். அது மட்டுமின்றி குவாண்டம் மாயவாதம் அல்லது குவாண்டம் மோசடி என்று அழைக்கப்படும் ஒரு முழு நிகழ்வே உள்ளது. இது என்னவென்றால், எசோதெரிக் அறிவை பரப்புபவர்கள், பயிற்சியாளர்கள், கோச்சஸ் மற்றும் குருக்கள் ஆகியோர் குவாண்டம் பாய்ச்சல், குவாண்டம் லீப் அல்லது அதிர்வுகள், வைப்ரேஷன்ஸ் போன்ற அறிவியல் சொற்களை பயன்படுத்தி தங்கள் பயிற்சிகளை விற்கவும்
தங்கள் கருத்துக்களுக்கு ஒரு அறிவியல் பூர்வமான தோற்றத்தை கொடுக்கவும் இதை பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் சிக்கலான கோட்பாடுகளை அதன் உண்மையான பின்னணியில் இருந்து பிரித்தெடுத்து தங்களுக்கு சாதகமான வகையில் விளக்குகிறார்கள். இது உண்மையான விஞ்ஞானிகளுக்கு நியாயமான எரிச்சலை ஏற்படுத்துகிறது. ஆகவே நாம் நெல்லையும் பதரையும் பிரித்தறிய வேண்டியது மிகவும் அவசியம். அயவாதிகளின் ஸ்கெப்டிக்ஸ் முக்கியமான வாதமே அளவின் சிக்கல்தான். ஆம், அணுவுக்குள் இருக்கும் மிகச்சிறிய துகள்களின் மட்டத்தில் இந்த உலகம் மிகவும் விசித்திரமாகச் செயல்படுகிறது. ஆனால் தூசித் துகள்கள், ஆப்பிள்கள், பூனைகள், மனிதர்கள் போன்ற பெரிய பொருட்களை பார்க்கும்போது இந்த குவாண்டம் விளைவுகள் ஏறக்குறைய முழுமையாக மறைந்து விடுகின்றன. இந்த செயல்முறைதான் குவாண்டம் டிகோஹிரன்ஸ், குவாண்டம் டிகோஹிரன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு அமைப்பு சுற்றுச்சூழலுடன் ஊடாடும்போது அது தன் குவாண்டம் பண்புகளை மிக வேகமாக இழந்து நாம் நன்கு அறிந்த பாரம்பரிய இயற்பியலின் விதிகளின்படி செயல்படத் தொடங்குகிறது. அதனால்தான் நுண்ணிய உலகின் மைக்ரோ வேர்ல்ட் விதிகளை நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கும் எளிதாக பயன்படுத்தக்கூடாது என்று விமர்சகர்கள் வாதிடுகிறார்கள். ஒரு எலக்ட்ரான் ஒரே நேரத்தில் 2 இடங்களில் இருக்க முடியும் என்பதற்காக நீங்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் ஒரே நேரத்தில் இருக்க முடியும் என்று அர்த்தமல்ல. துகளை கவனிப்பதே அதை பாதிக்கிறது என்பதற்காக நீங்கள் மனதின் சக்தியால் ஒரு கரண்டியை வளைக்கவோ அல்லது நோயை குணப்படுத்தவோ முடியும் என்றும் அர்த்தமல்ல. இத்தகைய நேரடி பிரயோகம் என்பது ஒரு தவறான மற்றும் அப்பட்டமான எளிமைப்படுத்தலாகும். இதில் விமர்சகர்கள் சொல்வது 100% சரிதான். பெரிய பொருட்களின் உலகம் தனக்கே உரிய மிகவும் கணிக்கக்கூடிய விதிகளின்படி இயங்குகிறது. ஆனால் முக்கிய கேள்வி இதுதான்: இந்த 2 உலகங்களுக்கு இடையில் உள்ள எல்லை எங்கே, எப்படி பிரிக்கப்பட்டுள்ளது? குவாண்டம் உலகையும் நமது உணர்வு உலகையும் இணைக்க முயற்சிக்கும் சில மிகத் துணிச்சலான, அதே சமயம் சர்ச்சைக்குரிய கோட்பாடுகள் இங்கேதான் களம் இறங்குகின்றன. இவற்றுள் மிகவும் பிரபலமானது சிறந்த இயற்பியலாளர் மற்றும் கணிதவியலாளரான ரோஜர் பென்ரோஸ் மற்றும் மயக்க மருந்து நிபுணரான ஸ்டூவர்ட் ஹேமராஃப் ஆகியோரின் கோட்பாடுதான். அவர்களது கருத்தின்படி நமது உணர்வு என்பது ஒரு குவாண்டம் செயல்முறையே. மூளையின் நரம்பணுக்களுக்குள் இருக்கும் நுண்குழாய்கள், மைக்ரோடூபுலஸ் எனப்படும் புரத அமைப்புகளுக்குள் தான் இந்த செயல்முறை நடக்கிறது என்றும் அவர்கள் வாதிடுகின்றனர். இந்த குட்டி கட்டமைப்புகளுக்குள் குவாண்டம் ஒத்திசைவு, குவாண்டம் கொஹெரன்ஸ் பராமரிக்கப்பட முடியும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். அதாவது ஒத்திசைவு இழப்புக்கு டிகோஹிரன்ஸ் உட்படாமல் அதன் குவாண்டம் தன்மைகளை இந்த அமைப்பு தக்க வைத்துக் கொள்ளும். மேலும் இங்குதான் அலைச்சார்பின் புறநிலைச் சுருக்கம், அப்ஜெக்டிவ் ரிடக்ஷன் நிகழ்கிறது. இதைத்தான் நாம் விழிப்புணர்வு அல்லது சுயாதீனமான தேர்வுக்கான செயலாக உணர்கிறோம். இந்த கோட்பாடு மிகவும் சர்ச்சைக்குரியது. இதை எதிர்ப்பவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள். இருப்பினும் குவாண்டம் இயற்பியலுக்கும் நமது பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய மர்மமான மனித உணர்வுக்கும் இடையில் ஒரு பாலத்தை கட்ட தீவிரமான அறிவியலாளர்கள் முயன்று வருகிறார்கள் என்பதையே இது காட்டுகிறது. ஒருவேளை நமது மூளை என்பது நிஜத்தின் அலைச்சார்பை, வேவ் ஃபங்க்ஷன், தொடர்ந்து சிதைத்துக் கொண்டிருக்கும் அந்த குவாண்டம் கணினியாக இருக்கலாம். அப்படியானால் உண்மைக்கான சரியான புரிதல் என்பது 2க்கும் இடைப்பட்ட வழியில்தான் இருக்கிறதோ? குவாண்டம் பௌதிகம், குவாண்டம் பிசிக்ஸ் நேரடியாக ஆன்மீகத்தை நிரூபிக்க மாட்டாது. ஆனால் எக்காலத்திலும் வாழ்ந்த ஞானிகள் கண்ட உள்ளுணர்வு பார்வைகளை விவரிக்க அது நமக்கு ஒரு புதிய, நம்ப முடியாத சக்தி வாய்ந்த உவமை மொழியை வழங்குகிறது. பல 1000 ஆண்டுகளாக ஆன்மீகவாதிகள் ஐக்கியம், யூனிட்டி, சூன்யம், எம்டினஸ், உலகின் மாயத்தன்மை, இலூசரி நேச்சர், மனதின் சக்தி, பவர் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் போன்ற சொல்ல முடியாத கருத்துக்களை கதைகள் மூலமாகவும் உருவகக் குறிப்புகள் மூலமாகவும் விளக்க முயன்றனர். அவர்களின் மொழி கவித்துவமானது, ஆனால் துல்லியமற்றது. ஆனால் இன்று பௌதிகவியலாளர்கள், பிசிசிஸ்ட்ஸ் மிகக் கடுமையான கணிதத்தின் மொழியை பயன்படுத்தி அந்த ஞானிகளின் விளக்கத்தைப் போலவே வியக்கத்தக்க அளவில் ஒத்திருக்கும் நிஜத்தை விவரிக்கிறார்கள். குவாண்டம் பௌதிகம் நமக்கு இப்படிச் சொல்வது போல இருக்கிறது. பாருங்கள், உங்கள் தீர்க்கதரிசிகளும் புனிதர்களும் கூறிய அந்த விசித்திரமான விஷயங்கள் வெறும் கற்பனைகள் அல்ல. பிரபஞ்சத்தின் அடிப்படையே அவர்கள் விவரித்ததைப் போன்ற கொள்கைகளைக் கொண்டே இயங்குகிறது.
இதன் பொருள் நாம் ஷ்ரோடிங்கரின் சூத்திரத்தை ஷ்ரோடிங்கர்ஸ் ஃபார்முலா வழிபட்டு பூஜிக்க வேண்டும் என்பதல்ல. மாறாக இதன் அர்த்தம் என்னவென்றால் அறிவியலின் கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தி பழங்கால ஞானத்தை ஆழமாக புரிந்து கொள்ள முடியும். அதேபோல அதிர்ச்சியூட்டும் விஞ்ஞானக் கண்டுபிடிப்புகளை புரிந்து கொள்ள நாம் பழங்கால ஞானத்தை பயன்படுத்த முடியும். அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்றையொன்று நிரப்பும் சக்தி கொண்டவை. இந்த தொடர்பு குறித்து இன்னும் ஆழமாக பார்க்கக்கூடிய வேறொரு கோணமும் உள்ளது. நீல்ஸ் போரின் மாணவரும் ஐன்ஸ்டைனின் சக ஊழியருமான ஜான் ஆர்ச்பால்ட் வீலர் போன்ற சில இயற்பியலாளர்கள் எல்லாவற்றின் அடிப்படைக்கும் சடப்பொருளோ அல்லது சக்தியோ அல்ல, மாறாக தகவல் இன்ஃபர்மேஷன் தான் காரணம் என்ற கருத்தை முன்வைத்தனர். பிட்டிலிருந்து அது இட் ஃப்ரம் பிட் என்ற அவரது பிரபலமான கோட்பாடு எந்த ஒரு பௌதீக அளவும் எந்த ஒரு துகளும் எந்த ஒரு அது இட் என்ற பொருளும் அடிப்படையில் ஆம் இல்லை என்ற தகவலின் பிட்களிலிருந்துதான் தோன்றுகிறது எனக் கூறுகிறது. இந்த உலகப் பார்வையில் பிரபஞ்சம் என்பது தகவல்களை இடைவிடாது செயல்படுத்திக் கொண்டிருக்கும் ஒரு பிரம்மாண்டமான குவாண்டம் கணினியாக குவாண்டம் கம்ப்யூட்டர் கருதப்படுகிறது. மேலும் இயற்பியல் விதிகள் அதன் அல்காரிதம்களாகச் செயல்படுகின்றன. நாமும் கூட உணர்வுள்ள பார்வையாளர்களாக இந்த செயல்பாட்டின் ஒரு அங்கம்தான். பரிசோதனைகள் மூலம் நாம் பிரபஞ்சத்திடம் கேள்விகளை கேட்கும்போது அது சாத்தியக்கூறுகளின் குபிட்கள் கியூபிட்ஸ் தகவல் மூடுபணியிலிருந்து விலகி குறிப்பிட்ட பதில்களை பிட்கள் பிட்ஸ் பிறப்பிக்க தூண்டப்படுகிறது. இந்த சிந்தனையின்படி உண்மை என்பது வெறும் பொருட்களின் தொகுப்பு அல்ல, மாறாக உணர்வு பூர்வமான பங்கேற்புடன் கூடிய ஒரு தொடர்ச்சியான உரையாடல், ஒரு கூட்டுப் படைப்பின் செயல்முறை. உலகம் கடவுளின் கனவு அல்லது நாம் ஒரு வகையான மேட்ரிக்ஸ் வாழ்கிறோம் என்ற மாயக் கருத்துக்களின் எதிரொலியை நாம் மீண்டும் இங்கும் கேட்கிறோம். இங்குதான் நாம் மிக முக்கியமான கேள்விக்கு வருகிறோம். இந்த முழு படத்திலும் கடவுள் எங்கே? அணுவுக்குள் மேகத்தின் மீதுள்ள நரைத்த தாடியுடன் ஒரு பெரியவரை குவாண்டம் இயற்பியல் நிச்சயமாக கண்டறியவில்லை. பிரபஞ்சத்தை ஒருமுறை இயக்க வைத்துவிட்டு பின்னர் அதில் தலையிடாத கடிகாரத் தொழிலாளி கடவுள் என்ற கருத்தை அது தகர்த்தெறிந்தது. ஆனால் அது கடவுளைப் பற்றிய வேறு ஒரு புரிதலுக்கான கதவைத் திறந்தது. இது ஸ்பினோசாவின் பௌதீகவாதம், பான்தாயிசம் அல்லது கிழக்கத்திய கோட்பாடுகளுக்கு மிக நெருக்கமானது. பிரபஞ்சம் ஆழமான மட்டத்தில் ஒன்றுபட்ட பிரிக்க முடியாத உள்ளூர் தன்மையற்ற நான் லோக்கல் முழுமையாக இருந்தால், நாம் வெற்றிடம் என்று அழைக்கும் எல்லையற்ற ஆற்றல் கடலிலிருந்து அது தோன்றினால், அது தகவல் மற்றும் அறிவால் ஊடுருவி இருந்தால், அதன் இருப்பில் உணர்வு கான்ஷியஸ்னஸ் முக்கிய பங்கு வகிக்குமானால், அப்படியானால் ஒருவேளை இந்த இருப்பின் தத்துவமே இயற்பியலின் விதிகளே இந்த ஒன்றிணைந்த அறிவார்ந்த படைப்புத் திறனுள்ள அமைப்பேதான் மக்கள் பல நூற்றாண்டுகளாக கடவுள் என்று அழைத்து வந்திருக்கிறார்கள். கடவுள் என்பது வெளியிலுள்ள ஒரு பொருள் அல்ல, மாறாக யதார்த்தத்தின் உள்ளார்ந்த தன்மையே ஆகும். அவர் எங்கேயோ அங்கே இல்லை, அவர் எல்லா இடத்திலும் இங்கே இருக்கிறார். இயற்கையின் விதிகளை ஆராயும் அறிவியல் சாராம்சத்தில் அந்த தெய்வத்தின் பல்வேறு வடிவங்களையே திருவுருவங்களையே ஆராய்கிறது. கடைசியில் என்னதான் நடந்தது? குவாண்டம் இயற்பியல் கடவுள் இருப்பதை நிரூபித்ததா அல்லது சித்தர்கள் மற்றும் ஞானிகளின் கூற்றை உறுதிப்படுத்தியதா? பதில் ஆம், இல்லை, இரண்டும்தான். கடுமையான சந்தேகவாதிகளையும் திருப்திப்படுத்தக்கூடிய நேரடியான திட்டவட்டமான ஆதாரங்களை அது வழங்கவில்லை. ஆனால் அதைவிட மிக முக்கியமான ஒன்றை அது சாதித்தது. அதிசயம், மர்மம் அல்லது ஆன்மாவுக்குச் சிறிதும் இடமில்லாத பழைய இயந்திரத்தனமான பொருள் முதல்வாத உலகக் கண்ணோட்டத்தை அது முற்றிலும் தகர்த்தெறிந்தது. மிகவும் அடிப்படையான மட்டத்தில் உண்மை என்பது கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு விசித்திரமானது, முரண்பாடானது மற்றும் புதிரானது என்பதை அது நமக்கு வெளிப்படுத்தியது. அனைத்தும் ஒன்றோடொன்று பிணைந்திருக்கும், பார்ப்பவரும் பார்க்கப்படும் பொருளும் ஒன்றே. மேலும் வெறுமை என்பது எல்லையற்ற சாத்தியக்கூறுகளால் நிரம்பியுள்ளது போன்ற ஒரு உலகத்திற்கு அது கதவைத் திறந்தது. அறிவியலின் துல்லியமான மொழிக்கும் ஆன்மாவின் உள்ளுணர்வு மொழிக்கும் இடையே ஒரு பாலத்தைக் கட்டியது. குவாண்டம் இயற்பியல் நமக்கு இறுதி பதிலை வழங்கவில்லை, ஆனால் அது சரியான கேள்விகளை எழுப்பியது. மேலும் அறிந்ததற்கும் அறியப்படாததற்கும் இடையேயான எல்லையில் நடக்கும் தேடலே மிக அற்புதமான தேடல் என்பதையும் அது சுட்டிக்காட்டியுள்ளது. ஆகவே
நாம் சுருக்கமாக பார்க்கலாம். குவாண்டம் இயற்பியல் ஆய்வகத்தில் உள்ள கரும்பலகையில் இறைவன் இருக்கிறார் என்று எழுதி காட்டவில்லை. நிச்சயமாக இல்லை. ஆனால் அது அதைவிட மிக மிக புரட்சிகரமான ஒன்றைச் செய்துள்ளது. அது பொருள் முதல்வாதத்தின் உறுதியான அடித்தளத்தை தகர்த்துவிட்டது. மேலும் இந்த அண்டம் உயிரற்ற இயந்திரத்தைப் போல் இல்லாமல் ஒரு உயிருள்ள சிந்தனை போல இருப்பதை நமக்கு காட்டியுள்ளது. அங்கு அனைத்தும் ஒன்றோடொன்று இணைந்திருக்கிறது. பார்வையாளரின் தாக்கத்தினால் கவனிக்கப்படும் விஷயம் மாறுகிறது. மேலும் வெற்றிடம் கூட எல்லையற்ற ஆற்றலால் நிரம்பியுள்ளது. இது பண்டைய நூல்களில் கூறப்படும் தெய்வீகத்தின் விளக்கத்தைப் போல தோன்றவில்லையா? என்ன ஒரு வியத்தகு திருப்பம் இது! மிகவும் மேம்பட்ட விஞ்ஞானிகளும் ஞானம் பெற்ற முனிவர்களும் வெவ்வேறு திசைகளில் சென்று ஒரே மலையின் உச்சியை அடைந்து அதற்கு வெவ்வேறு பெயர்களை மட்டுமே வைத்திருக்கலாம். அறிவியல் இறைவனை கொன்றுவிடவில்லை. ஒருவேளை அவரை பார்ப்பதற்கு ஒரு புதிய வழியை அது நமக்கு காட்டியிருக்கலாம். இந்த வீடியோ உங்களை சிந்திக்கத் தூண்டியிருந்தால் மறக்காமல் லைக் செய்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அறிவியலுக்கும் அறியப்படாத விஷயங்களுக்கும் இடையே உள்ள புதிய ஆய்வுகளை நீங்கள் தவறவிடக் கூடாது. உங்களுக்கான ஒரு முக்கியமான கேள்வி இது. அறிவியல் மற்றும் நம்பிக்கை ஆகியவற்றுக்கு இடையேயான எல்லைக்கோடு எங்கே செல்கிறது என்று நினைக்கிறீர்கள்? இவை இரண்டும் என்றாவது ஒரு நாள் ஒன்றிணைய முடியுமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டுகளில் பதிவு செய்யுங்கள். அவற்றை நான் ஆவலுடன் படிக்க விரும்புகிறேன். பார்த்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.